குபேரன் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது? 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம், சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாதத்தில் வருது. அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில், அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள். கொரோனா காலகட்டங்களில் 2019 5 கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு. அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனுரில் செயற்கையாக இருந்துச்சு. கூட கேதுவும் அந்த காலகட்டங்களில் இருந்ததுனால நுண்கிருமிகள் வந்துருச்சு. அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான், அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான், அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு, பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்காரு. கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரம்மாண்டம் கூடிய ராகு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவானும் புத பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் சனியும் ஒரு சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினச்சவங்க நினச்ச காரியத்தை முடிக்கணும். அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி, சொந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும், எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம். 15/2/2026 மகா சிவராத்திரி, 6/3/2026 வாஸ்து நாள், புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க 6/3/2026 தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவானானவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு. அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருது. ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க. இப்போ வரது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது 3/3/2026 மாசி மாதம் வருது. 14/3/2026 தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரடையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடக்கூடிய நோன்பு. ஐயா, இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 22/2/2026 பிப்ரவரி மாதம் 21-22 தேதிக்கு கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் புதன் எல்லாம் 6 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம். அது எண்ணி வரலும் இருக்குது அப்படின்னா 21 பிப்ரவரியிலேருந்து 6 மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாதத்தில் நாங்கள் சனி பெயர்ச்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம். அது நாங்கள் தான் முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வரோம்.
மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம், எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் 2023 டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து என்னைக்கு சனி பெயர்ச்சி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கோ, ட்ரெடிஷ்னலாக சொல்லப்பட்டிருக்கோ, அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது 6/3/2026 அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அதையும் வந்து பாருங்கள். மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும், சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் 2026 வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இந்த மாதம் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். நினச்ச இடத்துல வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தந்தையினால் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்ன இருந்தாலும் அவர்கிட்டேருந்து வரும்போது ஒரு 2 தடவை சொல்லிவிட்டு, அதாவது ஒரு எச்சரிக்கை மணியெல்லாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாரு. தந்தையினுடைய வியாபாரங்கள் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய மறைந்த இடத்துலேருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு வரும். அதாவது ரியல் எஸ்டேட் மூலியமாக திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் ஒரு அடிஷ்னல் திங் என்ன அப்படின்னா, சனியினுடைய மாற்றங்கள் வேறு இருக்குது. சனி இந்த மாதம் கும்பராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிற தொழிலில் பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். தனியாகவே வந்து இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து 6 கிரகங்கள் இந்த மாதத்தில் இருக்க போகிறது. 3ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6 கிரகங்கள் இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் சிறு சிறு கருத்து பேரங்கள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா குரு வேறு வக்கரகதியில் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாத நிலைமை சற்று நிலவும். தீர்க்கமான சிந்தனைகள், கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வந்து மனக்குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாமே நல்ல ஒரு விஷயத்தை நோக்கித்தான் செல்லும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய மாற்றம், புதனுடைய மாற்றம், சுக்கிரனுடைய மாற்றம் என்னென்ன ஏற்றங்கள் இறக்கங்களை தரும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் ராசியிலேயே தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு படுது. கலத்திரக்காரனான சுக்கிரனையும் பார்க்குறாரு. சூப்பர். கலத்திர ஸ்தானாதிபதியான குருவோட வீட்டை பார்க்குறாரு சதசப்தமத்தில். நீண்ட நாட்களாக மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எல்லாமே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பொண்ணுக்கு ஆணை பார்த்துட்ருக்கேன், ஆணுக்கு பொண்ணை பார்த்துட்ருக்கேன், ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். ஏதாவது ஒரு தடங்கல்களும் தாமதங்களும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கலத்திர ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அது குருவோடைய வீடு. அடுத்தது கலத்திரக்காரனான சுக்கிரனையும் குரு பகவானுடைய விசேஷ பார்வையினால் பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக திருமணம் தடைகள் தாமதங்கள் விலகி இந்த மாதம் 13/2/2026 14/3/2026 கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஆகி போயிடுமா? நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும். கவலையே படாதீங்க. இந்த வருஷ கடைசியான 31/12/2026 கல்யாணமும் ஆகி போயிடுமா? கல்யாணமும் ஆகி போயிடும். கவலையே படாதீங்க. அடுத்தது பொறுத்தளவுக்கு செவ்வாய்
இந்த செவ்வாயை பொறுத்தளவுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். எத்தனாம் தேதி வரலும் இருக்கார்? 21/2/2026 வரலும் இருக்கார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடத்துல ஏற்கனவே ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். அப்போ நீதித்துறையை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு எல்லாமே நீண்ட நாட்களாக பதவி உயர்வு பணவரவு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்கும். நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவங்களுக்கு சிட்டி கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவும் சனியும் பார்க்கக்கூடியது குரு சண்டால யோகம்ன்றது. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 6/3க்கு அப்புறம் சனி பகவானாளர் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு போகிறாரு. ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகனே இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பார்த்தோம்னாக்க 8, 9 கூடையவர் 10ல் இருக்கார். மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்து வாழக்கூடியனா ஓடி ஒளியறது கிடையாது. பணி நிமித்தமாக உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். ஏன்னா ராகுவும் அங்கே இருக்கிறார். எங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அவரும் குருவுடைய பார்வையில் இருக்கிறார். அதே படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கும். லக்னாதிபதியான ராசியாதிபதியான புத பகவானையும் குரு பார்க்கறதுனால படிப்பில் மேன்மை இருக்குமா? மேன்மை இருக்கும். இதை தவிர அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி, மத்திய அரசு பணியாக இருந்தால் யூபிஎஸ்சி, அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இது எல்லாம் படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அப்படின்னா காலகட்டமே. சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனாலேயோ, புத்திநாதனாலேயோ, அந்தரநாதனாலேயோ, சூட்சுமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ யார்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ராசி அதிபதியான புதன்கிட்ட சரணாகதி அடையணும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு 13/2/2026 14/3/2026 கூட வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் ஹோரை அப்படின்றது அன்றைய தின ஹோரை. என்னென்ன கிழமை தோன்றுதோ அந்த கிழமைக்கு ஃபஸ்ட்டு ஹோரை வருது. புதன் ஹோரையான 6/7 அந்த புத பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் தீரும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க திருப்பதியில் உள்ள எம்பெருமான் வேங்கடமுடையான தரிசிக்கணும். வேங்கடமுடையான எப்போ தரிசிக்கணும், எப்படி தரிசிக்கணும் அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பத்மாவதி தாயார் திருச்சானூர், அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் 2வது தரிசனம், 3வது தரிசனம் மலை மேலே ஏறி திருப்பதி பெருமாளுக்கு இடம் கொடுத்த வராக சுவாமி, 4வது எம்பெருமான் பெருமாள், 5வது வரும்போது பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தால் திருப்பதி போனால் திருப்பம் வருமா? கண்டிப்பாக திருப்பம் வரும். சரி, அப்போ இந்த காலகட்டங்கள் இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற வரும். அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரன் இருந்து கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நேரம். அதாட்டு மதிக்காரகனான சந்திரன் ஒளி கிடைக்காம திண்டாடக்கூடிய காலகட்டங்கள், அப்போ மதி மயங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அப்போ நாம் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையுமே தவறுதலாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 15/2/2026, 17/2/2026 இது ரெண்டும் பிப்ரவரி மாதத்தில். இதை தவிர மார்ச் மாதத்தில் 14/3/2026 இந்த 3 நாட்களையும் சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சாமி, நான் டிக்கெட் போட்டேன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு ஈஸ்வரனுக்கு பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுவிட்டு வெளியூர், வெளிமாநில பயணங்கள் போனாக்க அந்த சந்திராசிரமங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய வீரியம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதமான 13/2/2026 14/3/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மாதத்தில் பார்த்தீங்களே, ஏன்னால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஸ்தானம், மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த 3 கிரகங்களும், அதாவது ராசிநாதன், 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 3 பேரும் சேர்ந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது.
இதில் என்ன பெரிய ஏற்றம் அப்படின்னா, எடுத்த காரியங்கள், நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். பாக்கியங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதை தவிர குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புதிய வேலை மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.